இருக்கிறத மட்டும்தான் பேசுவேன், இல்லாததை நான் பேச மாட்டேன். ஏனென்றால் அது தலைவர் தளபதிக்கு எப்போதுமே பிடிக்காது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லுவாங்க. ஒரு தடவைக்கு 4 தடவை 5 தடவை யோசித்து கலந்து ஆலோசித்து தான் எந்த ஒரு திட்டங்களாக இருந்தாலும் அறிவிக்கக்கூடிய ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் நம் தலைவர் தளபதி தான். எனக்கு யாரும் ஓட்டு போடலை. நான் உண்மையாக நேரடியாகவே உங்ககிட்ட சொல்கிறேன், தலைவர் மீது நம்பிக்கை வைத்து தான் நீங்கள் ஓட்டு போடுறீர்கள் என்று எனக்கு தெரியும். அவர் என்னை நம்பி டி நகர் தொகுதியில் நீ வெற்றி பெற வேண்டும், நீ மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் என்னை தலைவர் தளபதி அவர்கள் இந்த தொகுதியை கொடுத்திருக்கிறாரு. என்னடா நாங்கள் இப்படி பயங்கரமாக பேசுகிறோம், நீ ஏதோ வந்து இன்னும் எதையாவது பேசிட்டு போவியா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க எல்லாருமே. ஒருத்தவங்களுக்கும் பயங்கரமான திறமைசாலியானவங்க தான் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிறாங்க. யாரும் வந்து குறையே சொல்ல முடியாது. தனியாக பார்த்தீங்கன்னா மணிக்கு ஒரு தனி கூட்டமே ரெடி பண்ணி வச்சுட்டான். உண்மையாகவே இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே சந்தோஷமாக இருக்கிறது. ஏனென்றால் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யார் என்று சொன்னால் நம் தலைவர் தளபதி தான். தளபதி இல்லைன்னா நான் இந்த இடத்துல நிற்க முடியாது, மற்றவங்க இந்த மேடையில் உட்கார்ந்து இருக்க முடியாது. ஏன்னா அதுதான் ஒரு உன்னதமான ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் நம் தலைவர் தளபதி தான். நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லியிருக்கிறேன், முதலமைச்சர் மத்திய அமைச்சர்கள் எல்லோரும் இருக்கும்போது பொதுக்கூட்டத்தில் நான் ஒன்று சொல்லியிருக்கிறேன், சட்டமன்ற உறுப்பினர் என்ற பதவி 5 வருடத்துக்கு வரும் போகும், தளபதியோடைய ரசிகர் என்ற பதவி எனக்கு கடைசி காலம் வரைக்கும் இருக்கும் என்று சொன்னேன். நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அந்த வார்த்தையை நான் சொன்னேன் பொதுக்கூட்டத்தில். என்னுடைய நேரம் என்னுடைய தொகுதி 3ஆக பிரிஞ்சுது. அப்படி இருந்தோ தலைவருடைய முகத்தை மட்டுமே மீண்டும் காட்டி பெரிய கட்சிக்கு நடுவில் 2 பெரிய கட்சிக்கு நடுவில் நான் 2வது இடம் வந்தேன். மேலும் நான் உண்மையாகவே கொடுத்து வைத்தவன் என்று நான் சொல்லலாம். ஏன் என்று சொன்னால் என்னை தலைவர் தளபதி அவர்கள் டி நகர் தொகுதி வேட்பாளராக என்னை அறிவித்திருக்கிறார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி மாலை நேரம் ஒரு 8 மணி இருக்கும், நான் ஜீப் மேலே ஏறிக்கின்னு நான் ஒரு வீட்டுக்காக ஜீப்பில் இருந்துக்கினே நான் ஓட்டு கேட்டுன்னு போனேன். அப்போ என் கண்ணுலேருந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கண்ணுலேருந்து தண்ணி வந்துக்கினே இருந்தது. ஏன்னா நான் இந்த தொகுதிக்கு புதுசான ஒரு புது முகம்தான் இந்த தொகுதிக்கு. ஆனால் விசில் சின்னத்துக்கு வாக்கு சேகரிக்க ஆனந்த் வந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னவுடன் 5 மாடி 7 மாடி எல்லாரும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ஜன்னலுக்கிட்ட வந்து கையை காட்டி விசில் அடித்து உனக்கு தான் ஓட்டு விசில் சின்னத்துக்குன்னு என்று எல்லோரும் சொன்னார்கள். இது எனக்காக அவர்கள் சொல்லவில்லை, இது முழுக்க முழுக்க தலைவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பதை இதுக்கு எடுத்துக்காட்டு. மனசார நான் சொல்றேன், கடைசி காலம் வரைக்கும் இந்த தொகுதி மக்களுடன் தான் இருப்பேன் என்பதை திட்டவட்டமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை யாருன்னே தெரியாது. ஒரு 65-70 வயது அம்மா மேலே அவங்க பேரன் அந்த செல்ஃபோனில் அந்த வெளிச்சத்தை அந்த டார்ச் லைட்டை காட்டுறாரு. அந்த அம்மா அந்த நேரத்தில் நான் ஓட்டு கேட்டுன்னு போகும்போது இப்படின்னு வாயில் வச்சு விசில் அடித்தாங்க.
அப்ப அந்த அம்மாவுக்கு எந்த அளவுக்கு நம்ம பிள்ளை தளபதி அவருக்கு ஓட்டு போட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் தலைவர் தளபதி. நான்லாம் சும்மா அழுதுன்னு சொல்றது அரை மணி நேரம் 3/4 மணி நேரம்ன்றதெல்லாம் கிடையாது. என்னையை பொறுத்த வரைக்கும் எது உண்மையோ எதுவோ நான் அப்படி தான் பேசுவேன். இருக்கிறத மட்டும்தான் பேசுவேன், இல்லாததை நான் பேச மாட்டேன். ஏனென்றால் அது தலைவர் தளபதிக்கு எப்போதுமே பிடிக்காது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லுவாங்க. ஒரு தடவைக்கு 4 தடவை 5 தடவை யோசித்து கலந்து ஆலோசித்து தான் எந்த ஒரு திட்டங்களாக இருந்தாலும் அறிவிக்கக்கூடிய ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் நம் தலைவர் தளபதி தான். எனக்கு தயவு செய்து நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன், ஒரே ஒரு தடவை எனக்கு இந்த டி நகரில் எனக்கு வாய்ப்பு நீங்கள் கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆனால் குறுகிய காலன்றதுனால என்னால் சின்ன ரோடெல்லாம் எல்லாத்துலேயுமே நடந்து போய் ஓட்டு கேட்குறேன் வீடு வீடாக. கொஞ்சம் ரோடு பெருசாக இருந்ததுன்னா ஜீப்பில் ஏறி நான் கேட்குறேன், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அடுத்த மாதம் 4ஆம் தேதி டி நகர் தொகுதி வெற்றி தொகுதியாக தமிழக வெற்றி கழகத்தின் கோட்டையாக இருக்கும். அப்போது ஒவ்வொரு வீடக்கூட விடாமல் நான் ஒவ்வொரு வீட்டுக்கும் நான் நன்றி சொல்ல வருவேன் என்பதை தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். மேலும் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போதும் நான் தலைவருடைய ரசிகர் மன்ற தலைவராக தான் இருந்தேன். அவருடைய முகத்தை காமிச்சு சேவை செய்து நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஆனேன். என்னுடைய தொகுதியில் நீங்கள் யாரை வேணாலும் கேட்டுக்குங்க, நான் நல்லவனா கெட்டவனா, நான் ஏதாவது ஒரு விஷயத்தை மக்கள் சொன்னாருங்கன்னா அவர்களுடைய பிரச்சனையை நான் செய்வனா இல்லையா என்பதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகு எப்போதுமே என்னுடைய மோட்டார் சைக்கிளில் ஒரு சீலு, அந்த பச்சை இங்கி பேனா இருக்கும், காரில் இருக்கும், வீட்டில் இருக்கும், ஆஃபீஸில் இருக்கும். எப்போது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டஸ்டேஷன் அதிகமாக கேட்பாங்க. எப்போ எந்த நேரத்தில் யார் கேட்டாலும் உடனே கையெழுத்து போட்டு கொடுப்பேன். யார் எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணாங்களோ நைட்டு எத்தனை மணி ஆனாலும் சொல்லி நான் உடனடியாக அந்த இடத்துல போய் நின்று என்ன பிரச்சனைகள் ஏது என்று நான் பார்ப்பேன். அப்படி சேவை செய்து தான் நான் சட்டமன்ற உறுப்பினராக தலைவர் முகத்தை காமிச்சு நான் சட்டமன்ற உறுப்பினராக வந்தேன். ஏன் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, மக்களுக்கு சேவை செய்வது என்பது ஒரு புண்ணியமான ஒரு விஷயம். குறிப்பாக இந்த டி நகர் தொகுதி மக்கள் உண்மையாகவே எனக்கு ரொம்ப அவங்கள பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் விசில் சின்னத்துக்கே ஓட்டு கேட்டு வரேன்னு சொன்ன உடனேயே என்னை வரவேற்கிற விதமும் அந்த புன்னகையான ஒரு முகத்தோடு என்னை வரவேற்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் டி நகர் மக்கள் என்று நான் மனதார அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளராக தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். ஆனால் 234 தொகுதியிலும் தலைவருடைய முகம்தான் எங்களுக்கு வேட்பாளர். எனக்கு யாரும் ஓட்டு போடலை. நான் உண்மையாக நேரடியாகவே உங்ககிட்ட சொல்கிறேன், தலைவர் மீது நம்பிக்கை வைத்து தான் நீங்கள் ஓட்டு போடுறீர்கள் என்று எனக்கு தெரியும். அவர் என்னை நம்பி டி நகர் தொகுதியில் நீ வெற்றி பெற வேண்டும், நீ மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் என்னை தலைவர் தளபதி அவர்கள் இந்த தொகுதியை கொடுத்திருக்கிறாரு. அதற்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு ஊழியனாக எப்போதும் இருப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு மனிதர்
உறுப்பினராக நான் இருப்பேன். கடை வச்சிருந்தா எனக்கு மாமூல் கொடு, எனக்கு அதை கொடு, இதை கூடலாம் நான் கேட்க மாட்டேங்க. அதெல்லாம் ஒரு காலமும் இருக்காதுங்க. இது ஆர்ட் ஆஃப் த சிட்டி டி நகர். தினந்தோறும் பல கோடி ரூபாய் இருக்கிற இந்த தொகுதியில் ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கறதுக்கோசம்லாம் என்னைய தலைவர் தளபதி அனுப்பலைங்க. உழைக்க வேண்டும், அந்த டி நகர் மக்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் என்னை நம்பி இந்த தொகுதியில் வேட்பாளராக அறிவித்திருக்கிறார். வியாபாரிகள்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க, அதில் போய் எனக்கு டொனேஷனை கொடு, அது ஒரு கௌரவமாக மாமூலுன்னு கேட்காம எனக்கு இவ்வளோ டொனேஷனை கொடு, நான் ஒரு விழா எடுக்கணும் அப்படி இப்படின்லாம் கேட்பாங்க. ஒரு காலமும் அந்த மாதிரி நானோ என்னுடைய கட்சிக்காரர்களோ யாரும் உங்களிடம் எதையும் நாங்கள் கேட்க மாட்டோம் என்று திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சிறு வியாபாரிகள் பூக்கடை வச்சிருக்கிறாங்க, பானிபூரி கடை வைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க வெயில்லையும் மழையிலையும் அந்த 200 300 ஒரு நாளைக்கு கிடைக்கிறதுக்கோசம் அவங்க அந்த வியாபாரம் பண்ணுறாங்க. அவர்களுக்கெல்லாம் நிரந்தரமாக அந்த தெருவில் ரோட்டில் எந்த இடம் இருக்கிறதோ அங்கே அந்த மக்களுக்கு இடையூறு இல்லாமல் அவர்களுக்கு வேண்டிய வசதிகளையும் கடன் உதவிகளையும் கண்டிப்பாக செய்வேன் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சுத்தமான குடிநீர் டி நகர் தொகுதி மக்களுக்கு இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு தலைவர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் ஒவ்வொரு வீட்டுக்கும் தனியாக தண்ணீர் கனெக்ஷன் கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள். அது உடனடியாக டி நகர் தொகுதியில் அது நிறைவேற்றப்படும் என்றையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். மழை பெஞ்சதுன்னா ஒரு 5 நிமிஷம் மழை பெஞ்சதுன்னா எங்கே பார்த்தாலும் தண்ணி தேங்கி நிற்கிது. அதுக்கு வடிகால் வசதியெல்லாம் செய்து தரப்படும் என்றும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக நான் இன்னொரு தொகுதியில் போய் பேசும்போது கொஞ்சம் நான் ஒழுங்காகவே நான் பேசுவேன். ஆனால் இங்கே பேசும்போது ஒரு என்னமோ தெரியல, ஒரு பதட்டம், ஒரு பயம் எனக்கு எல்லாமே இருக்குது. எதையாவது வாயை விட்டுட்டு மக்கள் ரெடியாக இருக்கிறாங்க ஓட்டு போடுறதுக்கு, அதை போய் நானே கெடுத்துக்க கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். ஏடா நம்ம ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த ஒன்று சொல்லிட்டா போதும், அதை பெருசாக பூதகரமாக ஆக்கிறது தான் நம்ம இதுக்குன்னே ஒரு தனி கும்பல் வச்சுன்னு எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஆனால் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, உங்களுக்கு ஒரு உண்மையான ஊழியனாக டி நகர் மக்களுக்கு நான் இருப்பேன் என்பதை உத்தரவாதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இவனுக்கு போட்ட ஒவ்வொரு ஓட்டும் தளபதி இவனுக்கு வேட்பாளராக இவருக்கு கொடுத்திருக்கிறார். அது உண்மையாக நன்றாக தான் பார்த்து முடிவு செய்து தான் வேட்பாளராக அறிவித்திருக்கிறார் என்று நீங்கள் எண்ணும் அளவில் நான் நடந்து கொள்வேன். எந்த ஒரு தப்பும் செய்ய மாட்டேன். ஏன்னா தலைவர் சொல்லியிருக்கிறார், நானும் ஊழல் செய்ய மாட்டேன், என்னுடன் இருப்பவர்களையும் எந்த ஒரு ஊழலையும் செய்ய விட மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான தலைவர் எங்கள் தலைவர் தளபதி தான். இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது கண்டிப்பாக 6 மாதத்துக்கு ஒரு முறை வேலைவாய்ப்பு முகாம் ஆரம்பித்து அவர்களுக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். 45 வருஷமாக இந்த பட்டாலாம் இல்லை. அது எப்படி நீங்கள் 45 வருஷமாக பட்டா இல்லாமல் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நீங்களும் மாற்றி மாற்றி ஓட்டு போட்டிருக்கிறீங்க. அப்போல்லாம் ஏன் நீங்கள் கேட்கலன்றது எனக்கு தெரியல. இந்த தடவை எல்லோரும் என்னிடம் சொன்னது, இத்தனை ஆண்டு காலம் பட்டா வழங்காமல் இருக்கிறது, தளபதியை நாங்கள் நம்பி இந்த தடவை நாங்கள் வாக்களிப்போம், நீங்கள் வந்தால் இதற்கு உண்டான
முயற்சிகளை எடுத்து நீங்கள் செய்து தருவீர்கள் என்ற நம்பிக்கைக்கு நாங்கள் வாக்களிக்கிறோம் என்று சொன்னார்கள். கண்டிப்பாக அந்த 45 வருடம் பட்டா வாங்கி கொடுக்காத இருந்த 2 பெரிய கட்சிக்கு நடுவில்ன்றது அப்போ, அதெல்லாம் பெரிய கட்சின்றது அப்போ. இப்போ எந்த கட்சின்னா தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் பெரிய கட்சி. எல்லாரும் அவங்க சொல்லிக்கலாம், நான் 70 வருஷத்து கட்சி, 50 வருஷத்து கட்சி, 40 வருஷத்து கட்சி, 20 வருஷ கட்சின்னுட்டு. நம்ம கட்சி தான் கில்லி, தமிழக வெற்றி கழகம் தான். இந்த ஒரே ஒரு முறை தொகுதியின் வளர்ச்சிக்காக, தொகுதி மக்களின் முன்னேற்றத்திற்காக தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்தால் இந்த அனைத்து அடிப்படை தேவைகளையும் நான் உங்களுக்காக முன்னின்று செய்து தருகிறேன் என்று இங்கே உறுதியாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். டி நகர் தொகுதியில் நான் சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் என்னை தேர்ந்தெடுப்பீங்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நான் வெற்றி பெற்ற உடனடியாக தூய்மையான குடிநீர் அனைவருக்கும் கிடைக்க வழிவகை செய்வேன் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குடிநீரில் கழிவுநீர் கலக்கதாக நேற்று போகும்போது சொன்னார்கள். அது குண்டான முயற்சிகளை எடுத்து அந்த மாதிரியான இனி வரும் காலங்களில் நடக்காமல் நான் பார்த்து கொள்வேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். தொகுதியில் இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்கும் போதைப் பொருள் பழக்கத்தை முழுமையாக தடுத்து நிறுத்துவேன் என்று உங்களிடம் உறுதி கூறுகிறேன். தொகுதியில் முறையான பார்க்கிங் வசதி இது வரைக்கும் யாருமே செய்யலை. நான் கண்டிப்பாக தலைவர் அடுத்த மாதம் முதலமைச்சராக ஆவார், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அவர்களுடன் கலந்து ஆலோசித்து அதற்கு உடனடியாக தீர்வு காணுவேன் என்றும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மணி என்னை ஏதோ மாட்டி விட்டுட்டு போகணுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த பதவிக்கு இதில் வருவேன், மந்திரி ஆகிடுவேன், அதெல்லாம் எதுவாக இருந்தாலும் சரிங்க, தலைவர் தளபதி தான் முடிவெடுப்பார் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நான் உங்களுக்கு உண்மையாக கண்டிப்பாக இருப்பேங்க. ஏன்னா உங்ககிட்ட நான் தான் ஓட்டு கேட்குறேன். இன்னான்னு கேட்குறேன், நான் அதை செய்கிறேன், நீங்கள் சொல்கிறத நான் உடனே செஞ்சு தரேன் போகிறேங்கிறேன்லாம் நான் தான் உங்ககிட்ட அதை வீடு ஏறி கேட்குறேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பிரச்சனைகள் தொகுதியில் சொல்கிறீங்களோ அதை நான் உடனடியாக முடிந்த அளவிற்கு கண்டிப்பாக செய்து தருவேன். அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. உங்களுடன் எப்போ நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு நான் இங்கே தான் இருக்கிறேன். டி நகரில் தான் வீடு. நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் உங்களுக்கு நான் உடனடியாக சேவை செய்ய காத்திருப்பேன் என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் டி நகர் தொகுதி மக்கள் உண்மையாகவே ரொம்ப நல்ல மக்கள் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். தமிழ்நாடு முழுக்க எல்லோருமே விசில் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்பதில் எல்லோரும் தெளிவாக இருக்கிறார்கள். டி நகர் தொகுதியிலையும் அதே மாதிரி தான் இருக்கிறீங்க. ஏன்னா நம்பி எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு, தயவு செய்து நான் கேட்பதெல்லாம் ஒரே ஒரு வாய்ப்பு, எனக்கு நீங்கள் விசில் சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று நான் மீண்டும் மீண்டும் உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு எப்போதுமே நான் உறுதுணையாக இருப்பேன். ஏன்னா எனக்கு பல ஆண்டுகளாக அப்புன்னு அவர்களை தெரியும். மாவட்ட தலைவராக இருக்கும்போதும் சரி, மாவட்ட செயலாளராக இருக்கும்போதும் சரி, நீ வரியாண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷம்ண்ணே, என் தொகுதிக்கு வர ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வரவேற்ற சகோதரர் அப்பனுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தலைவர் சொல்லிட்டார் இல்லைண்ணே,
உன்னைய நான் எப்படியாவது ஜெயிக்க வச்சிடறேன்னு எங்களுடைய டி நகர் மக்கள் ரொம்ப தங்கமானவங்கன்னு அப்படின்னு சொன்னார். அது உண்மையாகவே நான் நேரடியாக ஒவ்வொரு வீட்டுக்கும் நான் செல்லும்போது அதை நான் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு காலையில் போன இடமெல்லாம் ஆரத்தி எடுத்து சிரித்த முகத்துடன் என்னை வரவேற்றார்கள். இது இன்று மட்டும் இல்லை, நான் என்னைக்கெல்லாம் ஓட்டு கேட்டு நிற்கிறேனோ அன்னைக்கெல்லாம் தினந்தோறும் என்னை சிரித்த முகத்துடன் வரவேற்கும் இந்த டி நகர் மக்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நிறைய பேச வேண்டும் என்று நான் நினைத்து தான் இங்கே வந்தேன். இருந்தாலும் இன்னும் 7 நாட்கள் தான் இருக்கிறது. விசில் சின்னம் நம்மளுடைய டி நகர் தொகுதி தமிழக வெற்றி கழகத்தின் கோட்டையாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே மீண்டும் ஒரு முறை நான் உங்களை கேட்டுக்கொள்வதெல்லாம், தளபதி மீது நம்பிக்கை வைத்து எனக்கு ஒரே ஒரு முறை விசில் சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வந்ததுலேருந்து பார்த்துனுக்கிறேன், 2 மணி நேரமாக ஒன்றிய அந்த சோர்வே அடையாமல் அந்த சுத்திக்கினே இருக்கிற அதுதான் தளபதி. ரைட்டா? கரெக்டா? விடவே மாட்டுற, சுத்திக்கினே இருக்கிற. நானும் நீ எப்போ தான் சுத்தாமல் இருப்பேன்னு பார்க்குறேன். அந்த துண்டை சுத்திக்கினே இருக்கிற. அந்த நம்பிக்கைக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சகோதரனாக கண்டிப்பாக இருப்பேன். அதில் நீங்கள் பயப்படவே வேணாம். புரியுதா? ரொம்ப சந்தோஷம். எனக்கு விசில் சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இங்கே எல்லாம் ஜாம்பவான்லாம் உக்காந்து இருக்கிறாங்க மேடையில். என்ன பேசுனாலும் எடுபடாது இந்த பேச்சுக்கு நடுவில். அவர்லாம் ஒருத்தர், அவர் பார்த்தீங்கன்னா அண்ணன் சும்மா வெளுத்து கட்டிட்டு போகிறாரு. அப்படி தான் பேசணும்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் தேர்தலில் நிற்கலை, நான் தேர்தலில் நிற்கிறேன். ஒரு வார்த்தையை நான் பார்த்து தான் சொல்லணும். எதையாவது நான் ஒன்று சொல்லிட்டு போனேன், நீ பாட்டுன்னு சொல்லிட்டு போனியடா செஞ்சியான்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உடனுக்குடன் நான் வந்து நிற்பேன் என்பதை மட்டும் உங்களுக்கு தெளிவாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே உங்கள் எல்லோரையும் நான், டி நகர் தொகுதி மக்களை எல்லோரையும் நான் கேட்டுக்கொள்வது, விசில் சின்னத்திலே எனக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.